இந்தா கோயில் காசு வசூல் பண்ணு 4 லட்ச ரூபாய் இதுல இருக்கு, கொண்டு உள்ள வை, நாளை கோயில் போய் கணக்கு காட்டிடலாம். ஏங்க வசூலான கணக்கு உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். இதுல ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு 2 லட்சம் மட்டும் கொண்டு போய் கொடுங்க. இல்லம்மா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னங்க நீங்க இப்படி பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவரு எப்படி வீடு கட்டினாரு, எப்படி காரு வாங்கினாரு, எல்லாம் இதுல வர்ற காசை ஏமாத்தி எடுத்துதான். அவர் எப்படி வீடு கட்டினாரு, அவர் எப்படி கார் வாங்கினாருன்னு பார்த்த நீயே, அவர் இப்ப எப்படி வாழ்றாருன்னு பார்த்தியா? அவருக்கு பக்கவாதம் வந்து கைகால் வரல, அந்த அம்மாவுக்கு கேன்சர், அவர் பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. இப்படி ஏமாத்தி சம்பாரிச்சு அவர் என்னமா நல்லா வாழ்ந்துட்டாரு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கமா, இங்க மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஏமாத்தி நல்லா வாழ்ந்ததா ஒருத்தனும் இல்லை. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்களை சும்மாவா சொல்லியிருக்காங்க? சாரிங்க, இந்த பணத்தை பார்த்ததும் நான் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன். நாம் ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினைக்கும் போதே நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் தயாராயிருவா அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நேர்மைங்கிறது ஒரு போதை, அதுக்கு நான் ரொம்ப அடிமையாயிட்டேன். இனிமே அதிலிருந்து என்னால் வெளியில் வர முடியாதுமா. கொண்டு உள்ளவை. சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும்.